இசைப்பிரியர்களுக்கு இசை ரசிகனின் அன்பான வணக்கங்கள். தற்பொழுது மாயமாளவு கவலை ராகத்தில் அமைந்த பாடல்களை பார்த்து வருகின்றோம். தற்பொழுது 1990, 91 ஆகிய ஆண்டுகளில் வந்த படங்களில் இனிமையான பாடல்களாக சிலவற்றை தேர்ந்தெடுத்து அதனை இசைத்து பார்த்து மாயமாளவு கவலையின் சாயல், அதன் ரசம் ஆகியன பற்றி அறிவோம். ஆகவே இன்று நாம் தெரிந்தெடுத்துள்ள பாடல்கள் 1991, 92 ஆண்டுகளில் வந்த படங்கள். பெரும்பாலான படங்களுக்கு இளையராஜா அவர்களின் இசையில்தான் பாடல்கள் வந்துள்ளன. ஆகவே இந்த பாடல்களை இசைத்து பார்ப்போம். கோபுரவாசலில் என்ற படத்தில் காதல் கவிதைகள் படித்திடும் நேரம் இதழோரம். இப்படி சின்னத்தம்பி என்ற படத்தில் குயிலை பிடிச்சி கூண்டில் அடைச்சி என்ற பாடல் இதே ராகத்தில் அமைந்துள்ளது. இவ்வாறு குணா என்ற படத்தில் அப்பன் என்றும் அம்மை என்றும் என்ற இளையராஜா அவர்கள் பாடிய பாடல் வருகிறது. அடுத்து 1992 வண்ணவண்ண பூக்கள் என்ற படத்தில் கோழி கூவும் நேரத்திலே கோலம் போட்டு பார்க்கலாமா என்ற பாடல். அடுத்து தேவர் மகன் என்ற படத்தில் மாசரு பொன்னே வருக என்ற பாடல் வருகிறது.
அடுத்து சின்னவர் என்ற படத்தில் கொட்டுகளி கொட்டு நாயனம் கேட்குது என்ற பாடல் வருகிறது. அடுத்து சின்ன கவுண்டர் என்ற படத்தில் சொல்லால் அடித்த சுந்தரி என்று இளையராஜா அவர்கள் பாடிய பாடல். இதனடுத்து இது நம்ம பூமி என்ற படத்தில் ஆரடிச்சுவரெல்லாம் ஆசையை தடுக்குமா என்ற பாடல் இளையராஜா அவர்கள் பாடியது. என்று இவ்வாறு சில பாடல்கள் ஒரே மாதிரியான சாயலை காட்டக்கூடியதாக உள்ளன. இது மாயாமளவு கொள்கைக்குரிய சிறப்பு. இம்மாதிரியாக இன்னும் சில பாடல்கள் பார்க்க உள்ளோம். அடுத்து வரக்கூடிய எபிசோடுகளில் 90களில் வந்த பாடல்கள் 93, 95 இறுதி கட்டங்களில் வந்த பாடல்களை அடுத்த எபிசோடுகளில் பார்ப்போம். இந்த இசையின் சிந்து பைரவி நம் காலத்தில் பார்க்கும்போது இவ்வாறு அதே கணக்கில் மாயாமளவு கொள்கையில் சென்று கொண்டுள்ளோம். இந்த ஸ்வரங்களின் கூட்டினால் ஏற்படக்கூடிய அந்த ரசத்தை நாம் தெளிவாக வைத்திருப்போம் எனில் கேட்கக்கூடிய பாடல்கள் மாயாமளவு கொள்கையில் அமைந்துள்ளன என்று நாம் எளிதாக அறிய முடியும். தொடர்வோம். நன்றி, வணக்கம்.